இன்றைக்கி என்னங்க தேமுதிகவோட புது அப்டேட்டு? அது என்னங்க இது, ஏதோ ஆர்ப்பாட்டம் வச்சுருக்காங்களாம்மா. எதுக்கு ஆர்ப்பாட்டமாம்மா? அது தமிழக அரசு ரேஷன் கடைகளுக்கெல்லாம் பொங்கல் பரிசு தொகை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அது ஒரு கோரிக்கையாக முன் வச்சு அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பாலியல் வழக்கில் தமிழ்நாடு ரொம்ப சீரழிஞ்சு போயிட்டுருக்கு. அதை முன்னிறுத்தி அது ஒரு ஆர்ப்பாட்டமாக வர திங்கக்கிழமை தேமுதிக சார்பில் மாவட்ட செயலாளர் தலைமையில் எல்லா பக்கமும் எல்லா மாவட்டத்துலேயும் ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்காங்க. என்னங்க உங்கள் கட்சி அப்படி என்னங்க ஆர்ப்பாட்டம் அறிவிச்சு என்ன அப்படியே நிவர்த்தி பண்ணிடுவாங்களா என்ன? ஐயோ, நிவர்த்தி பண்ணுறாங்கங்கிறது வேறு. ஒரு தலைமை, ஒரு கட்சியோட தலைமை, அந்த தலைமை சார்ந்து ஒரு சில விஷயங்களை முன்னெடுத்து ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது அதுக்கான வேல்யூ கொஞ்சம் இப்போ ஏடிஎம்கேவும் நாம் தமிழரும் பாஜக இப்படி பல கட்சிகள் இதை சார்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் வைக்கிறாங்க. அதெல்லாம் நாங்களும் எங்கள் சார்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் வைக்கிறோம், அவ்வளோதான். அப்படி நீங்கள் ஆர்ப்பாட்டம் எந்தெந்த இதுக்கு பண்ணியிருக்கீங்க? நீங்கள்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணியே நாங்கள் பார்த்தது இல்லைங்க. ஏங்க நீங்கள் அப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? அதுதாங்க உண்மை. இங்கே கேப்டன் இருக்க மட்டும் கட்சி அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக அவ்வளோ ஒரு சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி தொண்டர்கள் அதே ஒரு ஸ்ட்ராங் அண்ட் பொசிஷனில் இருக்காங்க. இருந்தாலுமே அதை முன்னெடுத்து கொண்டு போகிறதுக்கு முடியறதில்ல. ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவிக்கிறாங்க. அந்த ஆர்ப்பாட்டம் அறிவித்தா இப்போது ஒரு மாவட்டம்னா அந்த மாவட்ட தலைமையில் ஏதோ ஒரு இடத்துல அந்த ஆர்ப்பாட்டம் நிகழுது. அங்கே கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேர் கூடிடுறாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு குறைஞ்சது அவங்க அந்த 200-300 பேருமே அவங்களோட வேலையை விட்டு போட்டு அவங்க கை காசை போட்டு அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து சேர்றாங்க. இருந்தாலும் அந்த ஆர்ப்பாட்டம் மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆக மாட்டேங்குது. அதுக்கு இந்த தேமுதிக சார்ந்த நிர்வாகிகள் ஏதாவது ஒரு சின்ன ஒரு முன்முயற்சி எடுத்து அதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் எப்படி சேர்க்கணும்னு யோசிச்சாங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அது அவங்களும் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆர்ப்பாட்டம்னா அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு போஸ்டர்லேருந்து ஃப்ளெக்ஸ்லேருந்து எல்லாம் செலவு மாவட்ட ஏற்றிட்டு பண்ணணும். அப்படி இருக்கும்போது ஒரு கிராமத்தில் இப்போது ஒரு மாவட்டத்து சிட்டி சைடில் அந்த ஆர்ப்பாட்டம் நடக்குது. ஆனால் இந்த கிராமத்து சைடு மக்கள் சைடு போய் ரீச் ஆகுதா? நம்ம ஏதாவது பண்ணியிருக்குமா, என்ன பண்ணியிருக்கோம், ஏது பண்ணியிருக்கோம், அது அவ்வளோக்கு போய் ரீச் ஆக மாட்டாங்க. இந்த செல்லு வச்சுருக்கிறவங்களுக்கு நாம் தமிழர் கட்சிக்காரங்களும் பிஜேபிக்காரங்களும் இவங்களோட கான்செப்டில் சீக்கிரம் ஈஸியாக போய் ரீச் ஆகிருக்கு. ஆனால் தேமுதிக சார்ந்து எவ்வளவோ நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க, அது அவ்வளோக்கு போய் ரீச் ஆக மாட்டாங்க. அதை ஒரு வால் போஸ்ட் மூலிமா ஒரு மாவட்டத்தில் ஒரு 5-6 ஒன்றிய செயலாளர் இருக்காங்கன்னா அவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு 100 போஸ்ட்டு போட்டால் போதும். ஊருக்கு ஒரு போஸ்ட் போட்டுனாலே போதும். அது நல்ல முறையாக போய் மக்கள் மத்தியில் ரீச் ஆகும். அதை முன்னெடுத்து செஞ்சால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இப்போ இவ்வளோ சிரமப்பட்டு அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணால் கூடமே அது மக்கள் மத்திக்கு போகுதாங்கிறது பேச்சு. மக்கள் மத்தியில் அது போய் ரீச் ஆகுதா, நம்ம ஏதாவது பண்ணியிருக்கோமா இல்லையா, ஒன்றும் மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போ அது தெரிவிக்கிற மாதிரி ஏதாவது முன்னெடுத்து பண்ணினாங்கன்னா ஓரளவுக்கு இந்த கட்சியோட ஸ்ட்ரென்த்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். கேப்டன் இருக்கும்போது அந்த கட்சியோட வேல்யூ எப்படியோ இருந்துச்சு. இன்றைக்கி அந்த தொண்டர்கள் அப்படியே தான் இருக்காங்க. கஷ்டப்படுறவங்க நாங்கள் கண்டிப்பாக அந்த கேப்டனுக்காக கஷ்டப்படுவோன்ட்டு அப்படியே தான் இருக்காங்க. இருந்தாலும் அந்த ஒரு உழைப்பை சரியான முறையில் பயன்படுத்தினா பரவாயில்ல. அதை பயன்படுத்தக்கூடிய